ஓகே, another day, another controversial topic. The gender war. World War 3 வரும்னு பார்த்தா ஜெண்டர் வார் வந்திருக்கு. நீங்கள் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இந்த மென் வர்சஸ் உமன்ற சண்டை வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைடு எஸ் ஆல் மென் சொல்கிறதும், அந்த சைடு நாட் ஆல் மென் சொல்கிறதும், இந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே யூ கேன் சி மென் ஹேட்டிங் உமன், உமன் ஹேட்டிங் மென் கண்டென்ட் வந்து நிறைய வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. அந்த எஸ் ஆல் மென் வர்சஸ் நாட் ஆல் மென் ஆர்குமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, வந்து எஸ் ஆல் மென்னா என்ன, நாட் ஆல் மென்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து வந்துச்சு, ரெண்டு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா நாட் ஆல் மென்றது ஒரு சென்டென்ஸா இருக்கும். நாட் ஆல் மென்றதை நீங்க சொல்லலாம், ஆனா எஸ் ஆல் மென்றதை தனியா சொல்ல முடியாது. ஏன்னா நாட் ஆல் மென்கான பதில் தான் எஸ் ஆல் மென். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போம். 2006ல ஹேஷ்டேக் மீ டூ மூவ்மெண்ட்றது ஸ்டார்ட் ஆச்சு. குளோபலி எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மீ டூ மூவ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு உமன் அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற செக்ஷுவல் வயலன்ஸ் பத்தி, செக்ஷுவல் அசால்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணி அதை வந்து வென்ட் அவுட் பண்ற ஒரு மூவ்மெண்ட் தான் மீ டூ மூவ்மெண்ட். இப்படி ஓப்பனா வந்து ஒரு உமன் வந்து அவங்களுக்கு நடந்தது சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி இதுக்கு அவேர்னஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஹேஷ்டேக் மீ டூ மூவ்மெண்ட். ஆனா இந்த மூவ்மெண்ட் வந்து இந்தியாவில் 2018ல தான் வந்து வர ஆரம்பிச்சது. அப்பதான் எல்லாரும் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்சஸ், ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. இப்படி எல்லா பெண்களும் அவங்களுக்கு நடந்த செக்ஷுவல் வயலன்ஸ் பத்தி பேசும்போது அதை பார்த்து கில்ட்டான மென் என்ன பண்ணாங்கன்னா, நான் அப்படி பண்ணதில்லை, நான் அந்த மாதிரி இல்லைன்னு கில்ட் ஆகி ஹேஷ்டேக் நாட் ஆல் மென்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஹேஷ்டேக் மீ டூன்னு போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு பதிலாக வந்தது தான் ஹேஷ்டேக் நாட் ஆல் மென். அதை பார்த்து கோவப்பட்டு நாங்கள் எங்களுக்கு நடந்த வயலன்ஸை பற்றி பேசும்போது உங்களை நீங்கள் நியாயப்படுத்திக்கணுமான்ற ஒரு கோவத்தில் வந்தது தான் எஸ் ஆல் மென். அந்த எஸ் ஆல் மென்னுக்கு பின்னாடி ஒரு ரீசனிங்கும் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் நாட் ஆல் மென் இல்லைனா ஹேஷ்டேக் எஸ் ஆல் மென்னே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹேஷ்டேக்ல ஸ்டார்ட் ஆனதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. இப்போ முதல் ஹேஷ்டேக் நாட் ஆல் மென்னா என்னன்னு பார்ப்போம். அது கேட்டால் அவங்களுக்கே தெரியும். நான் அப்படி இல்லை, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றதான் நாட் ஆல். இப்போ ஹேஷ்டேக் எஸ் ஆல் மென் நீங்க கேட்டோன்னே எல்லாரும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் உங்களுக்கு புரிய வரும். ஆனா அதோடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, எஸ் ஆல் மென்னா என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணு பஸ்ல போகுதுன்னா அங்க 4 பசங்க இருக்காங்கன்னா பார்த்தோன்னே இவன் நல்லவன், அவன் கெட்டவன், இவன் வந்து என்ன வந்து செக்ஷுவலா வைலேட் பண்ண மாட்டான், அவன் பண்ணுவான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 4 பேர்ட்டையும் அந்த பொண்ணு கேர்ஃபுல்லா தான் இருந்தாகணும். எல்லாரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இவன்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கலாம், அவன்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க வேணான்னு இருக்க முடியாது. அப்போ ஒரு பொண்ணு எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் எஸ் ஆல் மென். இப்போ இதெல்லாம் முக்கியமானு கேட்டா, இப்போ அந்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்பவே டாக்ஸிக் ஆகி ஹேட் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர, இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை பேசுறதை விட்டுட்டு உட்காந்து எஸ் ஆல் மென் நாட் ஆல் மென் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு இஷ்யூ நடக்குது, அதை பற்றி பேசாமல் ஜெண்டர் வார் நடந்துகிட்டு இருக்கு, இல்லை எங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு இவன் பேசுகிறான் சம்மந்தமே இல்லாமல். அப்படி சண்டை தான் போயிட்டு இருக்கே தவிர என்ன சொல்யூஷனோ அதை பற்றி பேச மாட்டோம். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சண்டை போடுறதுனால என்ன அவுட்கம் கிடைக்க போகுது? இன்னும் தான் மோர் ஹேட்ரட் வரப்போகுது. இஸ் திஸ் ஆர்குமெண்ட் ரியலி நெசசரின்றதான் எனக்கு தோணுது. ஏன் இப்போ இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும்னா, நான் ஒரு ரீல் பார்த்தேன். அது கீழே போய் பார்த்தா அது கீழே ஜெண்டர் வார். ஒன் திங் வி ஷுட் அக்ரி இஸ் உமன் ஃபேஸ் மோர் செக்ஷுவல் வயலன்ஸ் தேன் மென். இதை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறதே எனக்கு வந்து நிறைய பேர் என் கூட இருக்கவங்க சிலர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பசங்களே என்ன யோசிக்கிறாங்கன்னா, கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸு நான் மென்ஷன் பண்ணுறது தே ஆர் நாட் ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் மென் அஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இஃப் ஐ கேன், because I'm a man too. It's not men versus women for fuck's sake. அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னவா இருக்குன்னா, இது ஒரு ஆர்குமெண்ட்டான்னு தெரியல, பட் அவங்க வைக்கிற பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, பசங்களுக்கும் இது நடக்குது, ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போது எல்லாரும் பேசுறீங்க, பசங்களுக்கு நடக்கும்போது பேச மாட்டீங்கன்றாங்க. முன்னே பசங்களுக்கு நடக்குதுன்னா பசங்களை பத்தி பேசணும். நிறைய பேர் அதை பேசுறதே இல்லை. இங்க எல்லாரும் ஜோக் பண்றாங்க. நியூஸ் சேனல்லே இந்த மாதிரி நியூஸ் வருது. ஒரு டீச்சர் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு மேல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வந்து நான் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி டீச்சர் இல்லையேன்னு ஜோக் போடுறது. அதுக்கப்புறம் நான் இருக்க வேண்டிய இடம் தான் அதுன்னு சொல்றது. ஆனா இப்படி சொல்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கே என்கவுண்டர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சுன்னா they will actually know the pain behind it. as a man நான் சொல்றேன், நான் இப்போ நைட் இப்போ ஆயிடுச்சு, இப்போ நான் வெளியே போறேன்னா என்னோட யோசனை என்னவா இருக்கும்னா, நான் எதுல காஷியஸா இருப்பேன்னா, நான் வந்து யாராச்சும் வழி மறைச்சு என்கிட்ட இருந்து இருக்க பொருளை யாராச்சும் திருடிடக்கூடாது, இல்லைன்னா மேக்சிமம் என்னை யாராச்சும் கொலை பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுவேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில என்னை யாராச்சும் செக்ஸுவலி அபியூஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைச்சதே இல்லை. அதுதான் உண்மை. எல்லா பசங்களுக்கும் இது தெரியும். ஆனா ஒரு பொண்ணுக்கு இருக்க மிகப்பெரிய பயமே
திருடிடுவாங்களோ இல்லை எனக்கு கொலை பண்ணிடுவாங்கன்றது கிடையாது. என்னை வந்து யாராவது செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயம் தான் ஒரு பெண்ணுக்கு இருக்கும் வெளியே போகும்போது. இந்த பயம் அந்த பொண்ணுக்கு மட்டும் இருக்காது, அந்த பொண்ணோட வீட்டில் இருக்க எல்லா பசங்களுக்கும் இருக்கும், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு நடக்கிற அபியூசஸையும் ஆண்களுக்கு நடக்கிற அபியூசஸையும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. முதல்ல கம்பேரே பண்ணக்கூடாது, அது வேற விஷயம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி பேசணும், இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி பேசலன்னா அதை பற்றி பேசுவோம்னு சொல்லணும். இது நடக்கும்போது அதை பற்றி ஏன்டா நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாது, அது நடக்கும்போது இதை பற்றி ஏன்டா பேச மாட்டீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. எது நடக்குதோ அதை பற்றி பேசணும், அவ்வளோதான் பாயிண்ட்டே. எண்ட் ஆஃப் த டே இந்த ஆர்குமெண்ட்டே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஏன் இந்த ஆர்குமெண்ட் யூஸ்லெஸ்னா நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஏஜே பேர் ஒரு வீடியோ போட்டுப்பாரு, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த லேக்கில் நான் போய் வந்து ஸ்விம் பண்ண போகிறேன்னு சொல்லுவார் அந்த அப்பா கேரக்டர். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவோம், போகாதீங்க அங்கே அலிகேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த அப்பா கேரக்டர் சொல்லுவார், இங்கே ஃபிஷ்ஷஸும் தான் இருக்குது, எனக்கு எதுவும் ஆகாது நான் போகிறேனே அப்படின்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அப்படியே ரியாக்ஷன் கொடுக்க ஒரு ரீல் போட்டிருப்பாரு. அதுக்கான மீனிங் என்ன தெரியுமா? எஸ் ஆல் மென். ஆனால் அவரே வந்து #நாட் ஆல் மென்னும் போடுவார். லேக்கில் வந்து ஃபிஷ்ஷஸும் இருக்குது அலிகேட்டர்ஸும் இருக்குன்னா நீ போகக்கூடாதுன்னா என்ன மீனிங் அதுக்கு? அப்போது நம்ம பார்த்தோன்னே வந்து இது வந்து சேஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்படி தான் எஸ் ஆல் மென் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் தென் அகெயின் மை ஹோல் பாயிண்ட் இன் ஆல் ஆஃப் திஸ் இஸ், why do we have to explain this? Why do we have to spend our energy in all of this? ன்றதான் என்னோட கேள்வி. எதுக்கு நம்ம எஸ் ஆல் மென்னு பேசணும், எதுக்கு நாட் ஆல் மென்னு பேசணும், எதுக்கு இந்த ஆர்குமெண்ட் இருக்கணும்? இங்கே நம்ம பேச வேண்டிய ஆக்சுவல் விஷயம் என்னன்னா, மென்னுக்கு நடக்கிற அபியூஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அதை வந்து ஃபன் பண்ணிட்டு ஜோக் பண்ணிட்டு போகிறோம். அதை அப்படி பண்ணாமல் அதை எடுத்து பேசணும். இப்போ கூட இந்த ஏதோ ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்துச்சு, அதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பெண்களே வந்து பேசுகிறாங்க. பெண்களே ஆண்களுக்கு பேசும்போது ஆண்கள் ஆண்களுக்கு பேச ஆரம்பிக்கணும். போது இப்போ ஒன்றுமே இல்லை, உன் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னும் போது அதை நம்ம ஜோக் பண்ணாமல் இருக்கணும். போது அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசணும். ஒரு ஆண் பெண்ணுன்றதை பார்க்கறதை விட்டுட்டு விக்டிமா பாருங்க, ஒரு விக்டிம் சைடு நில்லுங்கன்றதா நான் சொல்ல முடியும். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆக்சுவல் இஷ்யூஸை விட்டுட்டு உட்காந்து மென் வர்சஸ் உமன்ற சண்டை போக 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 இன்னும் டாக்ஸிக்காக ஆகும். அந்த இஷ்யூவே மறந்துடும், இந்த சண்டை மட்டும் நடந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டு இருக்கு. டு ஆல் த உமன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் why you say yes or men and I understand the pain behind it. பட் இந்த ஆர்குமெண்ட் நம்ம பண்ணுறனால ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா டூ எனி குட்ன்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீ ஒரு ஆணாக இருக்கனா, ஒரு ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன், இந்த நாட் ஆல்மென்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணாது. யாராச்சும் அவங்களுக்கு நடந்த ஷேர் பண்ணுறாங்கன்னா எம்பத்தைஸ் பண்ணுங்க, அது நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுன்றதை பற்றி பேசுங்க. நீங்கள் வந்து நான் நல்லா வேணும் ப்ரூவ் பண்ண வேண்டியது அங்கே கிடையாது. எந்த ஒரு வீடியோக்கும் நான் எவ்வளோ யோசிச்சு பேசினது இல்லை, இதுக்கு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன மிகப்பெரிய பயம்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா இதை வச்சு இவனுங்க மென் வர்சஸ் உமன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் கேர்ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்குது. நான் இந்த சண்டை போடாதீங்கன்னு சொன்னால் இதை வச்சே சண்டை போடுவானுங்க, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன டீமு என்ன மேட்ச்சுன்னே தெரியாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்களா? எனிவேஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது என்னோட ஒப்பீனியன் தான். பட் இந்த வீடியோவை நான் ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிஸ்கஷனை நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை நான் சொன்னதில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எண்ட் ஆஃப் த டே மை ஒன்லி இன்டென்ஷன் is to stop this men versus women trend. அதுக்கு என்ன பேசணுமோ நம்ம அதை பேசுவோம்.